இன்றைக்கி நம்ம சிக்கன் சண்டே ஸ்பெஷல் காலையில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு க்ரீன் சிக்கன் சேர்வா பண்ண போகிறோம். க்ரீன் சிக்கன் சேர்வா பாருங்கள். நான் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுங்கன்னா நம்மளுக்கு நீச்சு வாசனை வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாமா. க்ரீன் சிக்கனுக்கு தேங்காய், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லா மசாலையும் நல்லா மழன்னு அரைச்சிட்டோம். பாருங்கள், என்ன இவ்வளோ க்ரீனாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினாலாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் இவ்வளோ க்ரீனாக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது க்ரீன் சிக்கன் சேர்வா. பாருங்க, நம்ம சிக்கனை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம். இப்படி விளக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்வான்றதுனால நம்மளுக்கு மசாலாலாம் போட்டிருக்கல, கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக குழம்பு வரத்துக்காக நம்ம அரைச்சதுலேயே வெங்காயம் போட்டிருக்கோம், தாளிக்கிறதுலேயும் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 கொதி வரதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாங்க. மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இந்த சிக்கனுடைய டிப்ஸே இன்றைக்கி என்ன தெரியுமா, சிக்கனுக்கு வந்து சிக்கன் மசாலா போடாமல் மட்டன் மசாலா போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கனுக்கு மட்டன் மசாலா, மட்டனுக்கு சிக்கன் மசாலா போட்டு செஞ்சால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் சிக்கன் சேர்வாக்கு வந்து இன்றைக்கி மட்டன் மசாலா போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இப்போது இந்த மசாலாவில் இந்த சிக்கன் நான் போட்டுருங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோங்க. இந்த மசாலா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு க்ரீன் சிக்கன் சேர்வா இட்லி தோசை சண்டே ஸ்பெஷல். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சிக்கன் சேர்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்வான்றதுனால கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் தான் நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட முடியும். பாருங்கள், வாங்க இப்போ நம்ம தோசைக்கு சாப்பிட்லாம். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் க்ரீன் சேர்வா.